ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 15வது அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தாங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும். நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்குள்ளே உம்முடைய பரிசுத்தமுள்ள இந்த ஆலயத்துக்குள்ளே உம்மை தேடி வந்திருக்கிறோம். என் தேவரீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம இவர் வேலை ஏதோ கவலை கஷ்டங்கள் தேவைகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, அந்த எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஷபலத ரந்தனி கடபலது ரிகந்தனி யோ ஷபலத ரந்தனி கடபலது ரக்கமனது ரியோந்தனி மோ ஷபலது. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உம்மை தேடும்படியாய், முழு மனதோடு உம்மை தேடும்படியாய், முழு ஆத்மாவோடு உம்மை தேடும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் இந்த அறைக்குள்ளே கடந்து வர பண்ணின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பலன் எங்களை நிரப்பும்படியாய், தேவனுடைய அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாய், கர்த்தருடைய வல்லமையை எங்களை நிரப்பும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அறையில் இருக்கிற ஒருவராகிலும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இவர்கள் வெறுமையாய் ஆண்டவரே இங்கிருந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்ட ஜனமாய் இங்கிருந்து கடந்து செல்ல என் தேவன் ஆண்டவரே நீர் அணுக்குநகம் பண்ணும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அறை முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் உயர்த்தும் பொழுது என் தேவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நிறைத்த ஆண்டவரே, இங்கிருந்து கொளுத்த கன்றுகளாய் செல்ல தேவன் பலன் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இவளுக்கு எதிராக இருக்கிற மதிலை என் கர்த்தர் நொறுக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். என் கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கட்டளையிடும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த வகையில் பிலிப்பை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய வல்லமை ஆண்டவரை இறங்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேன்மை அடைவீராக. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம அவரை உணர்ந்தவர்களா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடாரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர்.
இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகாலை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது ஆமென். கைகாலை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை, ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை, ஜெயம் 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 நமக்கே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். கரங்களை தட்டி அவரை துதிப்போமா? மகா மேன்மையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரை உயர்த்தி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, ஒரு கலபாஷலதரந்தனை கடபலது எல்லா சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகும்படியாய், உங்களை சுற்றி நிற்கிற சூழ்நிலைகள் எரியோ கோட்டைகளை கர்த்தர் தகர்த்தெறியும்படியாய் கரங்களை தட்டி உண்மையான இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த கிருபைக்காக நன்மைக்காக நன்றி என்று சொல்லி, ஒரு கலமாஷலதரந்தனை கடபலதர கபலது ஓரி மாந்தலியோ கலமாஷலதர கபலதரந்தனை கடபலது ஓரி மாந்தலியோ கலமாஷலதர கபலதரந்தனை கடபலது. ஓ நீர் பாராட்டின கிருபை மேலானது ஆண்டவரே. ஓ உம்முடைய தயவு பெருசு ஆண்டவரே. அவைகளை நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கலமாஷலதரந்தனி கடபலதர கபலது ரியாந்துனி மாஷபலதர கபலதரந்தனி கடபலது. Thank you Lord, thank you Jesus, hallelujah. உம்மை துதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே. எங்களுக்காக உம்மையே நீர் அர்ப்பணித்தீர், உம்முடைய ஜீவனையே ஆண்டவரே. நாங்கள் பாவியா இருக்கும் பொழுது எங்களை நேசித்து உம்முடைய ஜீவனையே நீர் எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த நன்றி உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த மேலான ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே,
என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் பின் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இந்த உலகமும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. அல்லேலூயா ஆமென், 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 அல்லேலூயா ஆமென். என் இயேசுவால் எல்லாம் கேடு, என் இயேசுவால் எல்லாம் கேடு, என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் கேடு, இயேசுவால் எல்லாம் கேடு, என் இயேசுவால் எல்லாம் கேடு, என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் கேடு. வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால், வல்லமையுண்டு உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற ரத்தத்தினால், வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால், வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற ரத்தத்தினால், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மீது
மூப்ப வாலிபையாவரு தீர்க்க தரிசனம் சொல்வாரே. எங்கள் மூப்ப வாலிபையாவரு தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. 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 கரங்களை தட்டி ஓ ஆவியில நிறைந்த ஜீவனுள்ள தேவனை ஒரு ஜீவனோடு கூட ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ உனக்காக எனக்காக ஜீவன் தந்த தேவன் அவர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிபலிகளை செலுத்து. ஓ ரக்கல பாஷலத ரக்கபலது ஓ ரியாந்துடி மாக்கல பாஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ சத்துருக்களுக்கு வெட்கத்தை விடுத்து வைக்கிற தேவன் அவர். உன்னுடைய சத்துருக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெட்கத்தை விடுத்து வைக்க வல்லமை உள்ளவரை நீ ஆராதிக்கிறார். ஓ கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ லக்கர பாஷலத ரந்தனி கடபலது ஓ ரிக்கல பாஷபலத ரக்கபலத ரக்கபலது ஓ ரிபா பாபா 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 கபலத ரக்கபலது ஓ லிக்கர மாஷபலத ரக்கபலது. இடிந்து போனதை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிக்கல பாஷபலத ரக்கபலத ரக்கபலது ஓ லக்கர பாஷபலது ஓ பாலாய் போனதை நான் செழிப்பாக்குவேன் என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ரிபா லக்கர பாஷலத ரக்கபலத ரந்தனி கடபலது. உன் எல்லைகள் விரிவாகும் என்று சொல்லி உன் நேசர் சொல்லுகிறார். ரிமந்தனி யோகல பாஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது ஓ ரிமந்தனி யோகல பாஷபலத ரக்கபலது ஓ ரிமந்தனி யோகல மந்தன கடபல ரக்கபலது. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே நீர் பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே இம்மட்டிலும் ஆண்டவரே ஒரு தகப்பன் தோளிலே சுமந்து போகிறது போல எங்களை சுமந்து செல்லுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா கலபாஷலத ரந்தனி கடபலது ஓ ரிமந்தனி யோ கலபாஷலத ரக்கபலத ரந்தனி கடபலது. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமை உள்ளவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி எங்களுடைய ராஜாதி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ நலக்கர மந்தனி யோ கலமந்தன கடபல ரக்கபலது ஓ எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நீங்க வாயை திறந்து துதிங்க. அந்நிய பாஷைகளில் புகழ்ந்தவரை பாடுங்க. அல்லேலூயா. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் இங்கே நிற்கிறதே அவருடைய கிருபைதான். எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாத பொழுதிலும் நமக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், மகா பெரிய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஷலதரக்கபலதரந்தனி கடபலது. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்று சொல்லி அவர் சகலையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களால் எல்லாரும் அவரை துதிப்போம். வாய்களத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. ஓ ரபகலபா ஷலதரந்தனி கடபலதர கபலது ஓ ரிமந்தனியோ ரிபகலமா ஷலதர கபலதரந்தனி கடபலது ஓ ரிபந்தனியோ ஷபலதர கபலதரந்தனி கடபலதர கபலது. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன் தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே செய்யா. உன் தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்
உம்மிடத்தில் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இதோ இந்த இடத்துல ஆண்டவரே எங்களை நிலை நிற்க பண்ணின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எங்களுடைய ராஜா புகழப்படத்தக்கவர், நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்த பொழுதிலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக, எங்களோடு இருந்த ஜெயத்தை கொடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனின் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி இதோ வான தூத சேனைகள் பாடுகிற இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை பாடி புகழ்ந்து ஆண்டவரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓலி கரபாஷலதரந்தரி கடபலது நீ சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி ஆண்டவரே, நீ லீலி புஷ்பம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஓர் ரலகடமந்தனியோ கலபாஷலதர கபலது ரிமந்தனியோ கலபாஷலதர கபலது இதோ முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விஷயம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிராபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வஞ்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எத்தர்களை காணாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அப்பா பஞ்சத்தை காணாத ஒரு வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்த ஆண்டவர். நீர் கூட இருந்து கரம் பிடித்து நடத்தும்படியாய் இஸ்ரவேலர்களின் தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே முழக்கமிடுகிற ஜனமாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றி வைக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, அதை நீர் மகிமை அடையும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஜெப விண்ணப்பத்தோடு காத்திருக்கிறார்களோ அவருடைய ஜெப விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்கும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற கிருபையை நீர் கொடுங்க. எல்லா நேரங்களிலும் உம்மை புகழ்ந்து பாடுகிற அந்த கிருபையை நீங்க கொடுத்துருங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆசீர்வாதம் வழி நடத்தும். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 149வது அதிகாரம், சங்கீதம் 150வது அதிகாரம். சிஸ்டர் பிரபா அதை நடத்தும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 149, 150. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவர் துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரத்தினாலும் இரத்தத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பரிசுத்தவான்கள் மகிமையினோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவரும் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையிலே கிரியைக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். அனைவரும் சேர்ந்து சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அமர்ந்திருப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம்.
சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்சஸ் சொல்லுவாங்க. Romans 12 verse 1. Therefore I urge you, brothers and sisters, in the view of God's mercy, offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. Do everything in love. I am the bread of life. There was a man sent from God whose name was John. This man came for a witness, to bear witness of that light, that all through him might believe. He was not that light, but was sent to bear witness of that light. The Lord and all his fullness, the world and those who live therein. For he hath founded it upon the seas, and established it upon the waters. Who may ascend into the hill of our, who may stand in his holy place? He who has clean hands and a pure heart. Because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high, because he has known my name. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, படைத்த கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் ஆண்டவரே கொஞ்சத்தில் விதைத்திருந்தாலும் அநேக அறுவடைகளை அவர்கள் அறுக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க பண்ணுங்க. ஆண்டவரே, கடனில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் குறிப்பாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கடன்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கடன்களும் அடைக்கப்பட்டு ஆண்டவரே சம்பாதிக்கிற காசுல அநேக காசுகளை பிள்ளைகள் மிச்சமான தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இப்பொழுது சிஸ்டர் ஜானிஷா அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும்
வருகிற வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் பிரதர் பிரபாகரன், சிஸ்டர் ஏஞ்சல், கௌசல்யா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை 13ஆம் தேதி அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்றைய தினத்திலே அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது செப்பனியா 3:15 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 15ஆம் தேதி இதை ஜூன் மாதத்தில் சிஸ்டர் பெமினா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 91 அதிகாரம் 3வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி, அவர் வேடனுடைய கண்ணிக்கு நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 15ஆம் தேதி இதே ஜூன் மாதத்திலே ட்விங்கிள்சன் ஜிஜிமோன் சிஸ்டர் பிரதர் ஜோலி ஏபி அவருடைய மகன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 60:19 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 19ஆம் தேதி ஜூன் மாதத்திலே லியோனார்டு தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பிரதர் பினோ அவருடைய மகன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 121:5 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நல்லலாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சபையினுடைய ஆராதனைகள், சபையின் ஆராதனை இதே இடத்திலே சனிக்கிழமையில் 8:30 10:30 மணி வரையிலும் நடக்கிறது. இரவு நேரத்தில் உபவாச ஜெபம் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி மாதத்தினுடைய முதலாவது 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது. காட்டேஜ் மீட்டிங் இல்லைனா பைபிள் ஸ்டடி, அப்படி இல்லைனா விமென்ஸ் மீட்டிங் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும். ஒவ்வொரு மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையில் மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. தயவுசெய்து சபையினுடைய ஆராதனையிலே சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்ம செபிக்க போகிறோம். வரப்போகிற தேவனுடைய செய்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இன்றைய தினத்திலே கர்த்தர் அவருடைய மன்னாவை நமக்கு தரும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தலைகளை தாழ்த்தி ஜீனா சிஸ்டர் அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் செய்த கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில கூட அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் உம்முடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கும்படியாய் உமக்கென்று செலுத்தும்படியாய் ஒவ்வொருவருடைய கைகளையும் நீங்கள் திடப்படுத்துங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணிக்கைகள் இந்த ஊழியத்துக்கு பயனுள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா. அதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வாரத்திலேயும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் கர்த்தருக்குள்ளே நிலைப்பட ஸ்திரப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கேற்ற வழியிலே பிள்ளைகள் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவரப்பா, எந்த இடத்திலே பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா வாஞ்சைகளை விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோமப்பா. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் முழுவதிலும் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு இடங்களிலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து நீங்கள் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். குட்டி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துங்க. பாதுகாப்பை நீங்கள் கொடுங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களுடைய நாமத்தை நிமித்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இன்னும் அதிகமாக உம்முடைய சாட்சிகளாக எழுமி நிற்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக இருக்கிறதான வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருடைய செவிகளும் திறந்தவைகளாய், இருதயங்கள் இந்த வேளையில் திறந்தவைகளாய் மாறட்டும். ஆண்டவரை, அடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் வெளியே போகும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்குற வார்த்தைகள், வசனங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் விதைக்கப்படும் போது அது பலன் கொடுக்கத்தக்கதாய் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, ஏதோ தானோ என்று வந்தோம் என்று அல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்திலிருந்து ஒரு நன்மை
நன்மையை பெற்றவர்களாய் கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசுகிற பிள்ளைகளை நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். வேதத்தின் மறைபொருட்கள் வெளிப்படுத்தப்படும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, வார்த்தையை கேட்கும் போதே அதிலிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் விடுதலை அடையும்படியான கிருபையை கொடுங்க. இந்த இடம் முழுவதிலும் உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு உடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர்மா வந்து தேவனுடைய செய்தி நமக்கு கொடுப்பாங்க. ஹalleluya, ஹalleluya, நல்ல சத்தமா ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம், The book of Genesis, chapter 50 and verse 24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டு இந்த நாளில் கொடுத்த ஒரு வார்த்தை, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து. ஹalleluya, ஹalleluya. But God will surely, இது என்ன வெர்ஷன் பிரதர்? KJV இருக்கா? But God will surely visit you. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்றாரு? But God will surely visit you. Visit you. தமிழ் பைபிளில் அநேக இடங்களில் விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி வருது. இங்கே வந்து நிச்சயமாய் சந்தித்து. God will visit you. ஆண்டவர் சொல்கிறாரு, I am a God who will visit you. நான் உன்னை சந்திப்பேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் கடாட்சிப்பார். வெறும் சில இடங்களில் தான் தமிழ் பைபிளில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களில் விசாரிப்பார் இருக்குது. சில இடங்களில் சந்திப்பார் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்காய் கொடுக்குற ஒரு வார்த்தை, ஐ எம் கோயிங் டு விசிட் யூ. யாரை நம்ம வந்து விசிட்டுன்னு சொல்லுவோம்? விசிட்டர் சொல்லுவோம். நம்மளை வந்து யார் பார்க்க வராங்களோ, நம்மளை யார் வந்து மீட் பண்ண வராங்களோ அவங்கள தான் பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? விசிட்டர். என்ன விசிட் பண்ண வராங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு, முடிவு இல்லாத சில காரியங்கள், தீராத சில காரியங்கள், something which has never come to a conclusion. சொல்யூஷனே இல்லாமல் சில காரியங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். சில காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க, நடக்காமல் சில காரியங்கள் இருக்குது, தாமதமாயிட்டே சில காரியங்கள் இருக்குது, சில காரியங்கள் தடையாயிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் கடாட்சிக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் விசிட் பண்ண போகிறார். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? அநேக இடங்களில் நான் சொன்னது போல் கடாட்சிப்பார் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவர் இரக்கப்பட்டு செய்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்ப்பா, அதனால ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப நல்லவ, அதனால் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் அவர் இறங்கி எனக்கு இதுக்கு ஒரு பதில் தந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடாட்சிப்பார் என்று சொன்னால், கர்த்தர் அவர் மகா இரக்கம் உள்ள தேவன். He is merciful. ஹalleluya. அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினால, நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறபடினால ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவர் தயை பாராட்டி சில காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். ஹalleluya. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கர்த்தர்
உடைய இன்டர்வென்ஷன் வேணும். ஆண்டவர் தான் இந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும், ஒரு முடிவு கொண்டு வர முடியும். கர்த்தர் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்று சொல்லி எதுக்காகலாம் நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட காரியத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு விசிட் பண்ண போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மூன்று காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். சாராள் பேரில் கடாட்சமானார். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, அவர் என்ன சொன்னாரோ அவர் சொல்லியிருந்தபடி அவர் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். முதல் காரியம் எங்க தெரியுமா கர்த்தர் கடாட்சிப்பார்? அவர் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார்னா அந்த சொன்ன காரியத்தை நிறைவேற்றும்படி அவர் கடாட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதல்ல எந்த காரியத்துக்காக கர்த்தர் மனம் இறங்கி அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை உங்க வாழ்க்கையில அவர் காண்பிப்பார் தெரியுமா? எந்த காரியத்தை அவர் உங்க வாழ்க்கையில வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை பெற்றவங்களாம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்லா பாடுறோம், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்று ஆமேனுமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நிறைவேறுச்சு? இன்னைக்கு நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வார்த்தையை தந்தார், இந்த வசனத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை தேற்றினார் என்று சொல்லி காத்திருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கடாட்சிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கடாட்சிப்பேன், நான் இரக்கம் உள்ளவராய் இருந்து அந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் வாய்க்க செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆனா சாராள் என்ன செஞ்சா தெரியுமா? சாராளை குறித்து எல்லாருக்கும் தெரியும், அதுல நிறைய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்லணும்னா நம்ம லாங்குவேஜ்ல அது யாரு சாராள் யார்? ஒரு பாட்டி இல்லையா? பாட்டி என்ன வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்ட்டார். பாட்டி பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாததை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்களே கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கா? ஆண்டவர் சொல்றார், நான் கடாட்சிப்பேன். ஏன் தெரியுமா? அது யார் சொன்னது? அது அவர் சொன்னது. இன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆனா சாராள் என்ன தெரியுமா செஞ்சா? எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம், நிருபம், எபிசில் டு ஹீப்ரு 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். சாராள் கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு விசுவாசம் தான் இருந்தது. என்ன விசுவாசமா? வசனம் சொல்லுது, because she judged him faithful who has promised. யாருக்காவது அண்டர்லைன் பண்ற பழக்கம் வருதுன்னா just underline that. God is telling just underline that because that word is for you. She judged him faithful who had promised. அவளுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை அவர் ஜட்ஜ் பண்ணிட்டா. யாரை பார்த்து ஜட்ஜ் பண்ணுவோம் நம்ம?
she judged him அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி தராசில் போட்டு என்ன பண்ணியிருக்கா? மெஷர் பண்ணிட்டா. நம்ம சிலரை என்ன பண்ணுறோம், கூட பழகிறவங்க எப்படின்னு அவங்க கேரக்டரை என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம்ல. இந்த ஆளுகிட்ட இதெல்லாம் ப்ளஸ்ஸு, இதெல்லாம் நெகட்டிவ். இந்த ஆளுகிட்ட இது ப்ளஸ்ஸு, இது நெகட்டிவ். She judged him that he is faithful. ஏன்னா இந்த சாராள் பாருங்களேன், ஆபிரகாம் 75வது வயசில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. கரெக்டா? 75. He was 75 when God called him. அந்த 75வது வயசில் இருந்து அவ பார்த்துக்கிட்டே இருக்கா ஆபிரகாமை. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். இவ வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவள் என்ன தெரியுமா கடைசியில் புரிஞ்சுக்கிட்டா? ஆண்டவரை பற்றி அவள் ஜட்ஜ் பண்ணது என்ன தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தான் கணவரோடு கூட பேசுகிற அந்த ஆண்டவரை அவள் பார்த்ததே இல்லை. அவள் பார்க்கவே இல்லை. 3 பேர் வராங்க. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சாராள் என்ன பண்ணுவா, கர்ப்பவதி ஆவா, அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பான்னு சொல்லும் போது சாரா உள்ளேருந்து கேட்டு என்ன பண்ணா, சிரிச்சா. ஆனால் அந்த சாரா she judged. ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறனால அவர் பொய் சொல்ல மாட்டார். நான் எனக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல, அவரால் என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைய கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சே, எனக்கு என்ன நடக்கும் என் வாழ்க்கையில், நான் இனிமே என் வாழ்க்கையில் என்ன பாசிட்டிவாக நடக்கும், இனிமே நான் என் வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறுவேன்? யாருக்காவது கேள்வி இருக்கா? இனிமே இந்த வயசுலையாங்க என் வாழ்க்கை துளிர் விடும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இன்னைக்கு இருக்கீங்களா? இதுக்கு மேலேயா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், இதுக்கு மேலேயா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், கேள்வி கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சாரா அவர் உண்மையுள்ளவர் என்பதை எண்ணி அவள் பெற்றெடுக்கும்படியாய் பலனை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு விசுவாசம் தான். அவர் பொய் சொல்ல மாட்டார். நான் என் கணவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் கணவரோடு கூட பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சொல்லுவான். ஆபிரகாம், அந்த ஆண்டவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் அவர் என்ன சொன்னாரோ அதை உண்மை உள்ளவராக இருந்து அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவளுக்கு ஒரு சின்ன ஒரு விசுவாசம் இருந்தபடினால God visited சாரா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சாராளுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும்படிக்கு கர்த்தர் கடாட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எப்போ ஆண்டவர் அவர் இரக்கமாக நமக்கு உதவி செய்வார், எப்போ அவர் நம்மேல் மனதுருகி நமக்காக காரியங்களை வாய்க்க செய்கிறார் தெரியுமா? எப்போ அவர் வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வாக்கு தத்தங்களை எழுதி வச்சு என்ன தெரியுமா நீங்கள் சொல்லணும், நீர் இதை செய்யும்படிக்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நீர் பொய் சொல்ல நீர் மனிதன் கிடையாதப்பா. நீர் வாக்கு மாற நீர் ஒரு மனு புத்திரன் கிடையாது. நீர் சொன்னதை நீர் செய்ய நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட் ஆல் யுவர் ப்ராமிசஸ். ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை எழுதுங்க, அது மேலே கையை வைங்க, சொல்லுங்க, நீர் இதை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. 2வது காரியம் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 20-21 வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 Samuel chapter 2 verse 20 and 21. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து. நம்ம எல்லாருக்கும் எல்கானா அன்னாள் குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் எதுக்காக ஜெபிச்சா? ஆண்டவர் அவளுக்கு என்ன செஞ்சாரு? ஆண் பிள்ளைய கொடுத்துட்டார். கேக்குதா எல்லாருக்கும்? ஆண் பிள்ளைய கொடுத்துட்டார்.
இப்ப ஏலி சொல்றாரு, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். இங்க என்ன ஆகுது? அதான் பிள்ளை பிறந்துருச்சு அண்ணாளுக்கு. அண்ணாள் கேட்டாலா இல்லையா? ஆண்டுடைய சமூகத்துல போய் அழுதா. அதுக்கப்புறம் அவளுடைய முகம் துக்கமா இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். துக்க முகமா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? அதே மாதிரி ஆண்டவர் அண்ணாளை நினைத்தருளினார். அண்ணாளுக்கு யாரு? சாமுவேல் பிறக்கிறான். இந்த சாமுவேல் பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் முந்தின வசனங்களை நீங்க பார்க்கும்போது 18-19 வசனத்துல ஒவ்வொரு வருஷமும் சாமுவேல் பிறந்துட்டான். அவனை எங்க கொண்டு போய் விட்டுட்டா? ஏலி கிட்ட போய் விட்டாச்சு சாமுவேல. அப்போ ஏலி கிட்ட போய் விடும் போது கண்டிப்பா ஒரு 3 வயசாவது இருந்திருக்கணும். 3ல இருந்து 4 வயசு. அவ என்ன பண்றா? பிள்ளைய பால் மறக்க செய்ததுக்கு அப்புறமா கொண்டு போய் விடுறா. ஒரு 3ல இருந்து 4 வயசு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எல்கானாவும் அண்ணாலும் என்ன பண்றாங்க? ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அது எனக்கு ஒரு குட்டி சட்டையை தச்சுட்டு போறாங்க. ஆனா நீங்க அந்த வசனத்தை 19வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதுக்காக புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். வசனம் என்ன சொல்லுது? இயர் டு இயர் சாமுவேல் பிறந்ததுக்கு அப்புறமா பிள்ளைய என்ன பண்ணிட்டா? கொடுத்துட்டா. அத 1 சாமுவேல் 1:28 வாசிங்க. 1 Samuel chapter 1 verse 20. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் 28 அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் என்ன சொன்னா? அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். சாமுவேல் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை என்ன பண்ணிட்டா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஏதாவது நம்ம கேட்டு அழுது புலம்பி குட்டிக்கரணம் போட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். அழுது வாங்கியிருக்கோம். அதை கொண்டு போய் கொடுப்போமா? அவன் என்ன பண்ணாலாம்? அவன் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவனை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்துட்டு வருஷம் பிள்ளைக்கு குட்டி குட்டியா சட்டையை தச்சுட்டு போறா. எத்தனை வருஷம் மறுபடியும் சாமுவேலை கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் அவ பிள்ளை இல்லாம இருந்தான்றது வேதம் சொல்லல. ஆனா ஏலி சொல்றான், எல்கானாவை பார்த்து சொல்றான், சாமுவேலை அவள் அந்த வசனம் வாசிமா, அவ ஒப்பு கொடுத்தபடினால, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக, ஸ்திரீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக, இன்னும் பிள்ளைகளை கொடுப்பாரப்பா. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளுக்கு கடாட்சித்தார். நீங்க கர்த்தருக்குன்னு ஒன்ன கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக கடாட்சிப்பார். முதல்ல என்னது? வாக்குத்தத்தத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால அவர் செய்ய உண்மையுள்ளவர் என்று சொல்லி சாராள் விசுவாசித்தார். அதனால ஆண்டவர் மனம் இறங்கி அவளுக்கு இறங்கினார், செஞ்சார், சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தார். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? அன்னாள் அழுது 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 வாங்கின பிள்ளைய கொண்டு போய் கர்த்தருக்கென்று அவள் ஒப்பு கொடுத்தாள். அவ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவர் என்ன பண்றாரு? அன்னாளுக்காக அவர் கடாட்சித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு? என்ன சாக்ரிஃபைஸை இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறோம்? என்ன தியாகம் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பண்றோம்? எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவருக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்றோம்? ஆண்டவருக்காக தூக்கத்தை தியாகம் பண்றோமா? ஆண்டவருக்காக சாப்பாடை தியாகம் பண்றோமா? நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய சத்துவத்தையும் நம்முடைய பலத்தையும் ஆண்டவருக்காக தியாகம் பண்றோமா? ஆண்டவருக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? அவள்
கர்த்தருக்கென்று அவள் ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் அவளை கடாட்சித்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, Matthew chapter 25 and verse 40, மத்தேயு 25:40. ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செஞ்சாங்க அவங்க? என்ன செஞ்சாங்க? அதுக்கு முந்தின வசனம் 34 இருந்து வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, போதும் இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யறோமா? அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவர் என்ன செய்வார் அவனுக்கு? அதையும் வாசிச்சிடுங்க. நீதிமொழிகள் 19:17 வசனம். Proverbs chapter 19 verse 17. Proverbs 19 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கிற தேவன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சேர் போட்டாலும் சரி, கர்த்தருக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய சாக்ரிஃபைஸை பார்க்கிறார். சும்மா அப்படி ஏசி ரூம்குள்ள உட்காந்துட்டு அப்படி 4 வார்த்தை பேசுறதுனால ஒன்றும் அது தியாகம் கிடையாது. ஆண்டவருக்காக தியாகம், சாக்ரிஃபைஸ். நீங்க ஒரு ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அது கர்த்தருக்காக நீங்க செய்யற தியாகம். நீங்க உங்களுக்காக ஒரு ஜெப நேரத்தை, டயர்டா தான் இருக்கு, தூக்கம் வரதான் செய்து, கஷ்டமா தான் இருக்கு, மாம்சம் பலவீனமா தான் இருக்கு, அப்படியே கட்டில பார்க்கும் போது கட்டில் வா வா வான்னு கூப்பிடுது, வந்து என் சொகுசா வந்து படு தூங்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு போய் ஒருத்தர் முட்டி போட்டு ஜெபிக்கிறான் பாருங்க, அது தியாகம். கர்த்தருக்கு என்று இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தருக்கு என்று எதை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு கடன் பிரச்சனையில இருக்கவங்கலாம் நான் சொல்றேன், வேதத்தின் பிரின்சிபலை சொல்றேன். நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், எங்களுக்கு நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆனா biblical principle என்ன தெரியுமா? give and it shall be given unto you. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா ஆண்டவர் எப்படி கொடுக்க சொல்றாரு? உற்சாகமா கொடு. நீங்க அதை காணிக்க பைக்குள்ள போகும்போது ஐயோ போகுதே 5 திராம், இருக்கிற 1000ல் 5 குறைந்து விட்டதே, அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது தியாகம் கிடையாது. எதுல தியாகம் பண்றீங்க? ஆண்டவர் காணிக்கப்பட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டார். ஏசு போய் காணிக்கப்பட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டார். ஒவ்வொருத்தரா வந்து காணிக்க போடுற ஆண்டவர் பார்க்குறார். ஒரு ஏழை அம்மா வருது, போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுதான் மிகுதியாக கொடுத்துருக்கு, ஏன்னா அதுக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. இருக்கிறதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்கப்பா, ஆனால் அந்த அம்மா எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. அதுக்காக பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் கொண்டு வந்து இங்கே கொட்டுங்கன்னு நான் சொல்லலை. எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உற்சாகமாக கொடுங்க. 5 திராம் இருந்தாலும் பரவாயில்ல,
நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாம் பயங்கர மேத்தமெட்டிஷியன் மாதிரி கணக்கு போடுறோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. 1 திராமா 5 திராமா 10 திராமா ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் நீங்கள் காணிக்கை நேரம்னு சொல்லி நீங்கள் கையில் எடுக்கும் போது நீங்கள் கையில் வச்சிருக்கிற காசை பார்க்கல, உங்கள் இருதயத்தை பார்க்குறார். He sees your heart. உங்கள் இருதயத்தை பார்க்குறார். இதை கையில் நீங்கள் எடுக்கும் போது என்ன இருதயத்தோடு நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க? அப்பா, நான் உமக்கென்று நான் கொடுக்குறேன். மேக்கலக்காக கொடுக்குறேன், ராபின் அண்ணனுக்காக கொடுக்குறேன். அது இல்லை, அது ஆசீர்வாதம் இல்லை, அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கென்று நான் கொடுக்குறேன். அது 1 திராம இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? பலனை கொடுப்பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்த கதையை. எங்கள் அக்கா 12th முடித்து நான் மெடிசன் தான் பண்ணுவேன்ட்டு உட்காந்துருக்கா. அப்போ பாயிண்ட் சம்திங், உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் மெடிசன் சீட் தெரியும், பாயிண்ட் சம்திங்கில் சீட்டு இல்லை. அவன் சொல்லிட்டான் எங்கள் அப்பா கிட்ட, டாடி நான் என்ன பண்ணுவேன், இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுவேன், நான் மெடிசன் தான் படிப்பேன்னு உட்காந்துட்டான். எங்கள் அப்பா பார்த்தாங்க. எங்கள் அப்பா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருந்தாங்க அப்பா காலேஜ் அட்மிஷனுக்கு. அவள் தான் இப்போ படிக்கலைல்ல, இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல. எங்கள் அப்பா ஒரே ஸ்பெஷல் மீட்டிங் ரோட்டில், போலீஸ்கிட்ட பெர்மிஷன் போட்டு ரோட்டை பிளாக் பண்ணி மீட்டிங் நடத்திடுவாங்க. அப்பப்போ என்ன பண்ணாங்க, இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் மீட்டிங் நடத்தியாச்சு. அந்த மீட்டிங் நடந்திருக்கு 3 நாள் மீட்டிங். அந்த மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் ஈவினிங் மீட்டிங், மார்னிங் எல்லாம் ஜெபம். மார்னிங் எல்லா சபையாலாம் வந்துடுவாங்க மேலே ஜெபிக்க, மீட்டிங்காக ப்ரேயர். ஈவினிங் மீட்டிங், வெளியே ரோட்டில் மீட்டிங். இப்படியே நடந்துட்டுருக்கு. 3ஆவது நாள் மேலே மீட்டிங் நடந்து நாங்கள்லாம் கீழே வரோம். மத்தியானம் டீ டைம். கீழே இறங்கும் போது ஒரு போஸ்ட் வருது எங்கள் அக்காவுக்கு. ஒரு சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு அட்மிஷன் கார்டு, அது கூட ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு 2 கார்டு இவளுக்கு வந்திருக்கு. எங்கள் அம்மா பார்த்தாங்க, ஐயோ இன்ஜினியரிங். எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியிலலாம் நிறையா டாக்டர்ஸ்ன்றனால எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு நல்ல வீட்டுக்கும் போய் நிற்க முடியாது, ஒரு செத்த வீட்டுக்கும் போய் நிற்க முடியாது, அதனால் நீ ஒரு இன்ஜினியரிங்காக படி, நீ இன்ஜினியராக ஆகுன்னு எங்கள் அம்மா உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவளை. ஆனால் நான் உண்மையாக சொன்னால் அவள் தான் இப்போ ரொம்ப பிளெஸ்ஸடாக இருக்கா. ஏன்னா ரத்தம்னு பார்த்தாலே மயங்கி கீழே உள்ற ஆள் அவள் கண்டிப்பாக என்ன செஞ்சிட மாட்டா, மெடிசன் படித்து முடிச்சிட மாட்டா. ஒரு வேளை அவள் ஜாயின் பண்ணிதுன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பா பாதியிலேயே. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, மார்க் ஒரு பாயிண்ட் சம்திங்கில் கட் பண்ணி போடு, இந்த ஆளை இன்ஜினியரிங்கில் தூக்கி போடுவோம். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசி சரி ஓகேன்னு சொல்லி போனாங்க. வெறும் அந்த டைமில் காலேஜ் ஃபீஸு பஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 14,000 rupees தான் அவளுக்கு பே பண்ணணும் ஃபார் 1 year. அப்போ கர்த்தருக்கெண்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்கும்போது ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அநேக சாட்சிகள் உண்டு, அநேக சாட்சிகள் உண்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் டாடி ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கடை உண்டு, ஒரு பர்ஸ் வச்சுருப்பாங்களாம், அதில் தான் இன்கம் கொண்டு வந்து வைப்பாங்களாம். அந்த முதல் வாரம் என்னவே மாட்டாங்களாம். அந்த பர்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்களாம், சர்ச்சில் போய் போட்டுருவாங்க. எவ்வளோன்னு கூட எண்ண மாட்டாங்களாம். கர்த்தர் எங்கள் 4 பேரையும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அண்ணாள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தாள் கூட. மொத்தம் அப்புறம் எத்தனை பிள்ளைங்க பிறந்தது? 5 மொத்தத்தில் 6 நினைக்கிறேன். 5 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் சாமுவேலுக்கு அப்புறம் 5 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தாருன்னா கூரையை பிச்சுட்டு தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம அளந்து கொடுப்போம், ஆனால் அவர் கொடுக்கும்போது அவர் அளக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 2வது ஆண்டவர் எப்போ இரக்கமுள்ளவராய் உங்களுக்கு செய்கிறாரு தெரியுமா? நீங்கள் அவருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது 1 மணி நேரம் ஒப்பு கொடுங்களேன். போய் முழங்கால்ல முடியுதா? ஒரு வேளை சாப்பிடாம அந்த நேரத்தில் முழங்கால் போட்டு ஜெபிங்களேன், ஒரு ஆத்துமாக்காக ஜெபிங்களேன். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காலி சீட்டுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை தான் கணக்கு கேட்பார். இன்னைக்கு நம்மளால எத்தனை உள்ள வந்தது, நம்மளால எத்தனை வெளியே போச்சு, அது எல்லாத்துக்கும் நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார்.
எனக்காக நீ எதை ஒப்பு கொடுத்தாய்? வாட் சாக்ரிஃபைஸ் டிட் யூ டூ? எனக்காக நீ என்ன தியாகம் பண்ணேன்னு ஆண்டவர் கேட்பார் ஒரு நாள். என்ன தியாகம் பண்ண? உன் தூக்கத்தை தியாகம் பண்ணியா? உன் பொருள்ல நீ எதையாவது தியாகம் பண்ணியா? உன்னுடைய சரீர பலனை நீ ஏதாவது தியாகம் பண்ணியா? கேட்பார் ஆண்டவர், கேட்பார். அப்ப அன்னாள் அவள் தியாகம் செய்தாள். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை கொஞ்சம் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுங்க. டெய்லி இது இருந்தாதான்ப்பா எனக்கு உள்ள போகும். சாப்பிடாம எதுல வேணா கை வைங்க ஆண்டவரே, சாப்பாட்டில் மட்டும் கை வச்சிடாதீங்க. அப்படி யாராவது இருக்கீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணுங்க. யூ வில் see the difference. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. மொபைல் என்னால் பார்க்காம இருக்கவே முடியலன்றவங்க 1 மணி நேரம் மொபைலை, ஆண்டவரே உமக்காக 1 மணி நேரம் நான் மொபைலை தொடலை. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் உல்லாசமாக சுற்றக்கூடாது. அந்த 1 மணி நேரம் உட்காந்து பைபிளை வாசிக்கணும், இல்லைன்னா ஜெபிக்கணும். ஆண்டவருக்காக நீங்கள் உங்கள் டைமை ஃப்ரூட்ஃபுல்லாக செலவு பண்ணணும். நீங்கள் கொடுத்து பாருங்க, அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவர் எப்படி உங்களை கடாட்சிக்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் செய்ய முடியாத காரியத்தை, மற்றவங்களால் செய்ய முடியாத காரியத்தை அவர் உங்களுக்காக லகுவாய் செய்து முடிப்பார். ஒன்னெல்லாம் இந்த கம்பெனியில் எவன்பா எடுப்பான் அப்படின்னு கேட்குறாங்களா? நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உங்கள் டைமை ஒப்பு கொடுங்க, உங்கள் பலனை ஒப்பு கொடுங்க. நீங்கள் பாருங்களேன், எந்த கம்பெனியில் நீ ஏற முடியாதுன்னா அதே கம்பெனியில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க அவர் கடாட்சிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் என்ன நெகட்டிவாக பேசினாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் கடாட்சிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது, அன்னாள் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் கடாட்சித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வதாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜோவேல் சாப்டர் 2 verse 18. யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். 3வது ஆண்டவர் யாருக்கு கடாட்சிப்பார்? அவருடைய ஜனத்துக்காக கடாட்சிப்பார். தேவ ஜனம் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தருடைய ஜனம் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு, நம்ம ஆண்டவருக்கு ஜனமா இல்லையா, நம்ம இன்சைடா நம்ம அவுட்டா அப்படின்னு தெரியல இன்னைக்கு நிறையா பேர். நம்ம இல்லைன்னா போல்ட் ஆயிட்டோமா அப்படின்னு தெரியல இன்னும் நிறைய பேருக்கு. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். The book of Malachi chapter 3 16 and 17. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. யாரு அவருடையவர்களா இருப்பாங்க? யார் அவருடைய ஜனமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். people who fear the Lord and meditate, இல்லைன்னா think about God. இன்னைக்கு ஆண்டவரை பத்தி யாராவது நினைக்கிறோமா? அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். 3வது, கர்த்தருடைய ஜனத்தை அவர் கடாட்சிப்பார். இன்னைக்கு தேவ ஜனமா இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? கர்த்தருடைய பயம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தருடைய பயம் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கு? நம்ம கூட இன்னைக்கு கர்த்தர் என் கூடயே இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் என்னது நமக்குள்ள வாசம் செய்கிறார். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்னு வசனம் சொல்லுது. நம்மெல்லாம் என்னதான் இருக்கோம்? டெம்பிள். இந்த டெம்பிள் ரொம்ப இது இன்னொரு பெரிய ஒரு டாக்ட்ரின்.
நம்மளாம் யாராக இருக்கோம்? தேவனுக்கு ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்த நமக்கு என்ன இல்லை? ரைட் முதல்ல இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல? ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன்றார். இந்த ஆலயத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு உங்கள் சரீரத்தை அப்யூஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் தூக்கமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த சரீரத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னா இந்த சரீரம் உங்களுக்கு வைக்கும். இந்த சரீரத்துக்கு சரியான தூக்கத்தை கொடுக்கல, இந்த சரீரத்தை சரியாக நீங்கள் பாதுகாக்கலை, அதை கட்டி காக்கலை அப்படின்னா இந்த சரீரம் ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கும், பேக் ஃபயர் பண்ணும். இது தேவனுக்கு ஆலயமாக இருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ள இருக்கார். அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களும் அடுத்தது என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், whoever thinks about his name. இயேசு ஆண்டவரை நினைக்காத நாட்கள் ஏதாவது உண்டா? யாராவது? நிறைய பேருக்கு சனிக்கிழமை தான் என்ன ஞாபகம் வரும்? பைபிளே ஞாபகம் வரும். அது நிறைய பேருக்கு 5 மணிக்கு மேலே தான் ஞாபகம் வரும். இன்னைக்கு என்ன இருக்கு? சர்ச் இருக்கு. எங்கடா போன வாரம் பைபிளை கொண்டு வந்து எங்கடா வச்சோம்? பைபிளை தேடுற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்க பைபிளை தேடுற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்? எங்கடா வச்சோம்? பைபிளை காணுமே, எங்கடா வச்சோம்? கர்த்தருடைய நாமத்தை என்னதான் தியானிக்கிறவன். இங்கிலீஷ் பைபிள் சொல்லும், who gives thought to the name of the Lord. அவரை சிந்திக்கிறவன், தேவனை குறித்து சிந்திக்கிறவன், அவன் தான் யாரு? தேவ ஜனமா இருக்க முடியும். அந்த தேவ ஜனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரன். ஆண்டவர் எங்க என்ன கொடுக்குறாரு தெரியுமா? சன்ஷிப், பிள்ளைய போல. பிள்ளைக்கு இறங்காதவன் யாராவது உண்டோ அப்படின்னு கேட்குறாரா இல்லையா? தன் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல. யார் அந்த பிள்ளை? கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் பிள்ளை, கர்த்தருடைய நாமத்தை நினைக்கிறவன் தான் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? கடாட்சிப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம், ரூத் எழுதின புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்னாச்சு? பெத்லஹேமில் என்னாச்சு? பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தோன்னே இவர் என்ன பண்ணாரு? இவர் எலிமெலேக்கு, அவர் எல்கானா, இவர் எலிமெலேக்கும் நகோமி தன்னுடைய 2 மகன்களை கூட்டிட்டு எங்கே போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. மோவாப் தேசத்தில் 10 வருஷம் இருந்தாங்க. கணவன் மரித்து போனான், 2 பிள்ளைங்களும் மரித்து போனார்கள். 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. நல்லா கேளுங்க, ஆண்டவர் அவருடைய ஜனத்தை அவர் சந்தித்து, God visits his people. கர்த்தருக்கு பயந்த ஜனத்தை ஆண்டவர் சந்திக்கிறார், ஆண்டவர் கடாட்சிக்கிறார். கொடிய பஞ்சம், இந்த குடும்பம் ஓடுது. எங்க ஓடுது? எங்கப்பா சோறு கிடைக்குது. மோவாபுக்கு ஓடிட்டு நகோமி எல்லாத்தையும் இழந்துட்டு, ஆனா பழியை யார் மேல தூக்கி போட்டா? திருப்பி வரா பெத்லகேமுக்கு. கர்த்தர் என்ன கசப்பாக்கிட்டாருன்றார். யார் போ சொன்னா? நல்லா கவனிக்கிறீங்களா? தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையே, உன் வாழ்க்கையில வருகிற வறட்சியை பார்த்து ஓடாத, சோர்ந்து போகாத. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை அவர் ஒரு நாள் கடாட்சிப்பார், அவர் இரக்கம் பாராட்டுவார், அவர் தயை செய்வார். ஹல்லேலூயா. என்னாச்சு? கர்த்தர் ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்றது அவ எங்கிருந்து கேட்கிறா? மோவாப்ல இருந்து கேட்கிறா. அப்புறம் எழும்புறாங்க அம்மா, எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம். இன்னும் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழப்ப
அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் எங்கே நில்லுன்றாரோ நில்லுங்க. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நீங்களே சட்டம் போட்டுட்டு இருக்காதீங்க. நகோமி அம்மா மாதிரி கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்காய் வைராக்கியமாய் அவர் கடாட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சம் தான், ஆனால் என்ன பண்ணாரா ஆண்டவர்? அவருடைய ஜனத்தை கர்த்தர் போஷித்தார். அடுத்தது பாருங்களேன், லூக்கா 1வது அதிகாரம் தமிழில் 74வது வசனம் 74. லூக் 1:74. இங்கிலீஷில் 2 வருது, verse 68 and 71. இங்கிலீஷில் verse 68 and 71, தமிழில் verse 74. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு, நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. அடுத்தது ஆண்டவர் ஏன் விசிட் பண்றாரு அவருடைய ஜனத்தை? ஒன்று நம்ம பார்த்தோம், ரூத்தை பார்த்தோம், நகோமியை பார்த்தோம். அவருடைய ஜனங்களை போஷிக்கும்படியாய், அவருக்கு பயப்படுற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆண்டவர் அவருடைய தேவைகளை எப்படினாலும் ஆண்டவர் சந்திப்பார். அடுத்தது என்னது நம்ம இங்க பார்க்கிறோம்? கர்த்தர் அவருடைய ஜனத்தை எதுக்கு சந்திக்கிறார்? அடுத்தது அவங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை, அவர்களை பகைக்கிற யாவர்ல கிட்ட இருந்தும் விடுவிக்கும்படி, ரட்சிக்கும்படி ஆண்டவர் என்ன பண்றாரா? கடாட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க யார் என்ன உங்களுக்கு விரோதமா பண்ணாலும் பரவாயில்ல, யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் பரவாயில்ல, யார் உங்களுக்கு விரோதமா பேசினாலும் பரவாயில்ல, உங்களை பகைக்கிறாங்களா பரவாயில்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு பயந்து இருந்த அப்படின்னு சொன்ன, நான் என்ன செய்ய போறேன்? உன்னை கடாட்சிப்பேன், நான் உனக்காக இறங்குவேன், நான் உனக்காக அதை செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக அவர் போஷிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை போஷிக்கிறார், அவர்கள் தேவைகளை சந்திக்கிறார். அடுத்து அவருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள ரட்சிக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், செப்பனாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். செப்பனாயா 2:7. செப்பனாயா 2:7. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறை இருப்பை திருப்புவார். மூன்றாவதாக அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? He turns the captivity. சிறையிருப்பு. என்ன சிறையிருப்பு? கர்த்தருக்கு பயந்தவங்க தானே, கர்த்தருக்கு பயந்த ஜனம், அவருடைய நாமத்தை நினைக்கிற ஜனத்துக்கு எங்கிருந்து அடிமைத்தனம் வருது? எங்கிருந்து சிறையிருப்பு வருது? சில நேரங்களில் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா நம்ம இருந்தாலும் முன்னோர்களினால் வருகிற, ஆண்டவர் என்ன சொல்றாரு? I will visit the iniquity of your forefathers. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்றேன்? அக்கிரமத்தை விசாரிக்கிறவரா இருக்கிறேன். ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அப்ப முன்னோர்களுடைய பாவத்தினால, முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தினால நமக்கு வருகிற அந்த அடிமைத்தனம், அந்த சிறையிருப்பு, பிசாசு என்ன பண்றான்? லீகல் ரைட் எடுக்கிறான். நிறைய பேருக்கு இந்த காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் பார்க்குறோம், பிசாசுக்கு எங்கெங்கெல்லாம் கதவை திறந்து வா வான்னு வெல்கம் பண்ணுறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், தேவையில்லாத வார்த்தைகள் வருது, தேவையில்லாத மியூசிக். நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே கடைசி காலத்து தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், சேட்டன் வில் ரெயின் த்ரூ மியூசிக். நீங்களாம் பிள்ளைங்க எப்படிப்பட்ட பாடல்களை கேட்குறீங்க? எப்படிப்பட்ட பாட்டு? சினிமா பாட்டு ஓடுதா? இல்லை செக்யுலர் சாங்ஸ் ஓடுதா? எப்படிப்பட்டதான மியூசிக் இன்னைக்கு ஓடுது? யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்துட்டு ஐயோ பிரச்சனை, ஐயோ போராட்டம், என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் அப்படி நடக்குது, ஒன்றும் ஆண்டவர் எதுவுமே பண்ண மாட்டார்.
டோர்வேயை க்ளோஸ் பண்ணணும். இன்னைக்கு சினிமா பார்க்குற ஆட்கள்லாம் அந்த சினிமானால நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படியே சினிமாவில் எந்த ஒரு தப்பு தண்டா இல்லாமல் இருக்குன்னு? எல்லாம் அப்படியே பரிசுத்த சீன்களாக வருதா? உங்களை இந்த தேவ ஆலயத்தை கரைப்படுத்துகிறதுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னெல்லாம் உங்க கண்ணால் என்னெல்லாம் உள்ள போகுது, காதால் என்னெல்லாம் உள்ள போகுது, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசி நாட்களில் இருக்கிறோம். நம்ம வஞ்சிக்கப்பட்டு நம்மளை ஏமாற்றும்படி பிசாசு நம்மளை சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கான். மறந்துடாதீங்க. ஸோ நம்மளை அடிமை சில இது இருக்கும் பாருங்க, சில இது இருக்கும். என்கிட்ட ஒன்று இருக்குது, டீயை நிறுத்த முடியல, நானும் போராடுறேன் அந்த டீயை நிறுத்துறது. சீக்கிரத்தில் நிறுத்திடுவேன். சம்திங் which addicts, because ஆவியானவர் சொல்றார். இன்னும் நம்ம போய் அப்படியே அவருக்கு முன்னாடி இருக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நம்ம கிட்ட இருக்கிறத சொல்வார். சொல்வாரு தீனியை கம்மி பண்ணுன்னு சொல்வாரு. நான் எப்பவும் சொல்றது ஒண்ணுதான், ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருன்னா முதல்ல யாருங்க சரியாவா? நம்ம தான் சரியாகும். இங்க காட்டுறதுக்கு முன்னாடி இங்க என்ன ஆனும் சரியான, இல்லைன்னா வேற ஒன்றும் ஆண்டரால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளை எந்த ஒரு இதுக்கும் ஆண்டரால யூஸ் பண்ண முடியாது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம தான். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் நான் இன்னொருத்தரை நான் என்ன பண்ண முடியும், பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த முடியும். அப்போ நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது எதுவோ, இன்னைக்கு கர்த்தருக்கு நான் பயந்தவன் தான், ஆண்டருடைய நாமத்தை நினைக்கிறவன் தான், ஆனாலும் சில அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருக்கோம். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு லீகலா டோரை ஓபன் பண்ணி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். சில காரியங்களை விட முடியல, சில காரியங்களை முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் கடாட்சிப்பேன். ஆண்டவர் நினைச்சாருன்னா முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கிட்ட போனா முடியும். நம்முடைய முன்னோர்கள் நிமித்தமாய் வருகிற அந்த கேப்டிவிட்டி, அந்த சிறையிருப்பை கர்த்தரால மாற்ற முடியும். ஆமென். சில நேரங்களில் பாருங்க, என்னதான் நம்ம ஜோம்னாலும் சம்திங் ஹேப்பன்ஸ். சில காரியங்கள் நடக்க தான் செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் கடாய்க்கும்படி அவர் கடாட்சி ஆண்டவர் என்ன செய்யணும், நம்மளை ரட்சித்து அந்த இடத்துல இருந்து அவர் இரக்கம் பாராட்டி. எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் ஆண்டருடைய கிருபைக்கும் ஆண்டருடைய மர்சி கேட்பீங்க, இரக்கம் கேட்பீங்க? ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. எவ்ரிடே அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இரக்கமா இருந்துருங்க, ஏன்னா அவர் கோபமா நம்மளை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது கதை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்முடைய ஆண்டவர் யார் என்பது தெரியல. யாரு அவர், எப்படிப்பட்ட பயங்கரமானவர்னு தெரியல. அவர் சொல்றார் he is a consuming fire, அவர் பட்சிக்கிற அக்கினி. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நினைக்க வேண்டும். வசனம் சொல்லுது அவருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும். இட் இஸ், அது இன்னும் ஈவன் மோர் டீப்பர். எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம்ல, ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சிட மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு உதவி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்கு லேசான ஒரு காரியம்தான். ஆண்டவர் ஏதாவது ஒன்று எனக்கு செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை இன்னைக்கு உங்கள் முன்னாடி வைங்க. ஆண்டவர் அவர் நம்மை கடாட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்கிறான், முதல்ல நம்ம வாசிச்ச வசனம், யோசேப்பு சொல்கிறான், பட் காட் வில் விசிட் யூ. பா, நீ இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கப்பா. சகோதரர்களை பார்த்து சொல்றான், இன்னைக்கு இந்த அடிமைத்தனத்தில், இந்த எகிப்துல நீ இன்னைக்கு இருக்க, கர்த்தர் உன்னை கடாட்சிப்பார். ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கும் போது என் எலும்பெல்லாம் நீங்க தூக்கிட்டு போயிருங்கப்பா, இந்த தேசத்துல என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என் ரிமைன்ஸ் எங்க விட்டுட்டு போயிடாதீங்கன்றான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். God will visit us.
கர்த்தர் நம்மை அவர் கடாட்சிப்பார், அவர் நம்மேல் இரக்கம் பாராட்டுவார், கர்த்தர் நமக்காக செய்வார். எதை அவரிடத்துல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதான் அவர் செய்வார், அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா முதல்ல நம்ம பார்த்தது போல அவர் வாக்கு பண்ணினாரே, அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் ஏமாத்துறவர் கிடையாது, ஆண்டவர் பொய் சொல்றவர் கிடையாது. மனிதனோடு கூட ஆண்டவரை ஒரு நாள் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்யலைன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஆண்டவரிடத்துல போறேன். ஆண்டவரை செகண்ட் ஆப்ஷன்ல யாராவது வச்சிருக்கீங்களா? யூ வில் நெவர் கெட் எனிதிங். முதல்ல ஆண்டவர் தான். ஏன் தெரியுமா? அவர் தான் இன்னொரு மனுஷனை ஏவி உனக்கு உதவி செய்வார். மனுஷனுடைய உதவியெல்லாம் தேடிட்டு லாஸ்ட் ஆப்ஷனா ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. சாரால் பார்த்தா அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. God is faithful who has promised. இன்னைக்கு உங்க வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, you are faithful. ஹல்லேலூயா. நீர் உண்மை உள்ளவர், இதை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவர், இதை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் எப்போ விசிட் பண்றாரு? அண்ணால் என்ன செஞ்சா? கர்த்தர் கொடுத்தது அவருக்கென்று ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவருக்காக நீங்க செய்யற சில தியாகங்கள், நீங்க செய்யற சில உதவிகள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் ஆண்டவருக்காக தூங்காம சாப்பிடாம கர்த்தருக்காக நீங்க செய்யற சில தியாகங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? உங்க காரியங்களுக்கு அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய ஜனங்களுக்கு வைராக்கியமாய் கடாட்சிக்கிற தேவன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஜனமா இருக்கோமா? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறோம்? இன்னைக்கு கம்பெனி முதலாளிக்கு பயப்படுறதை விட கர்த்தர்லாம் ஒன்றும் இல்லை. கம்பெனியில் போய் பஞ்ச் பண்ணுறது இருக்கு பாருங்க, அந்த உண்மை கூட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ பயம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு சொல்றான், பாவம் வருது, இன்விடேஷன் வருது தப்பு பண்றதுக்கு. அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் என் கூட இருக்கும் போது நான் எப்படிப்பா இந்த பாவத்தை செய்வேன்? இன்னைக்கு எத்தனை பேர் அதை இன்னைக்கு சொல்ல பழக போறீங்க? என் கூட இருக்கிறாருப்பா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாழ்றாரு, நான் எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன்? நான் எப்படி இந்த சீரியலை பார்ப்பேன்? நான் எப்படி இப்படிப்பட்டதான மூவியை பார்ப்பேன்? எப்படி நான் இப்படிப்பட்ட ஷார்ட்ஸை நான் பார்ப்பேன்? எப்படி இப்படிப்பட்டதான பாடல்களை என் காதுல கேட்பேன்? எப்படி இப்படிப்பட்டதான மியூசிக்கை நான் என் காதுல கேட்பேன்? எப்படி இப்படிப்பட்டதான செயல்களை என் கையினால செய்வேன்? எப்படி இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் என் கால்னால நான் நடந்து போவேன்? யோசிக்கிறோமா? தேவ பயம். கர்த்தருடைய ஜனம் என்று நீங்க சொல்றீங்கன்னா, அவருக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னா, கர்த்தருடைய நாமத்தை நினைக்கிறவர்களால் தியானிக்கிறவர்களால் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்காக கடாட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருந்தாலும் நம்மளை துன்மார்க்கரை கூட நேசிக்கிறவர்னா பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு அவருடைய இரக்கம் இன்னைக்கு நம்ம மேல அளவில்லாமல் இருக்கிறபடினால தான் இன்னைக்கெல்லாம் நம்மளாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நியாயம் தீர்க்கிற அந்த நியாய தீர்ப்பை இன்னைக்கு நம்ம மேல காமிச்சார்னா நம்மளாம் என்னைக்கோ க்ளோஸ், நம்ம எல்லாருக்கும் கிரேவியார்ட் போட்டிருக்க வேண்டியதுதான், கல்றையை கட்டியிருக்க வேண்டியதுதான். அவர் அன்பான தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட ஏன் இதை இடைப்பட்டு இருக்காரு தெரியுமா? நம்மளை நேசிக்கிறபடினால. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்மளை என்ன செய்யணும்? அவர் பக்கமா இழுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இரக்கம் பாராட்டி நான் செய்வேன். உன்னுடைய பரிசுத்தத்தினால இல்லை, நீ நீதிமான்றனால கிடையாது, நீங்க ரொம்ப நல்லவங்கன்றனால கிடையாது. நான் கடாட்சிப்பேன், நான் இரக்கம் பாராட்டி உனக்கு இந்த காரியத்தை செய்வேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இந்த பேசுகிற வார்த்தைகளுக்கு முன்பதாக உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தருக்காக என்ன தியாகத்தை இன்னைக்கு நம்ம செய்கிறோம்? ஆண்டவர் பேரில் என்ன தியாகத்தை செய்கிறோம்? என்ன சாக்ரிஃபைஸை நம்ம செய்கிறோம்? ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.
ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உன்னுடைய வழக்க ஏன் கிட்ட கொண்டு வா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி இருக்காங்களா? உங்களை யாராவது பகைக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழக்கு சீட்டை என் கிட்ட கொண்டு வா. உன் வழக்கை என் கிட்ட கொண்டு வா. நான் என்ன செய்வேன்? உனக்காக வைராக்கியமாய் கடாட்சிப்பேன். ஹல்லேலூயா. உனக்காக நான் இரக்கம் பாராட்டுவேன். உனக்காக நான் தயை செய்வேன். நீ விரும்புகிறத நான் உனக்கு தருவேன். உன் தேவையை நான் சந்திப்பேன். உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அவரிடத்துல மட்டும் நீங்க திரும்புங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. நம்ம எல்லாரும் எழுப்பி நிப்போமா? இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கு என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. என்ன பஞ்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரே, பெத்லகேம்ல இருந்த எல்லாரையும் உம்முடைய ஜனத்தை கடாட்சித்த தேவன், இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை நீங்க கடாட்சிங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்தவரே, ஹல்லேலூயா. அன்பு நிறைந்தவரே, உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க வைராக்கியமாய் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எந்த இடத்துல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உம்முடைய உதவி தேவையோ, உங்க இரக்கம் தேவையோ ஆண்டவரே, உங்க தயவு தேவையோ, அந்த இடத்துல நீங்க இறங்குங்கப்பா. நீங்க வைராக்கியமாய் உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கென்று நேரத்தை செலவிட ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே அப்பா சில தியாகங்களை செய்ய உங்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் அப்பா ஆண்டவரே உமக்கு செலுத்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா வாக்கு பண்ணின தேவன் நீர் உண்மையுள்ளவர் என்பதை பிள்ளைகள் மறந்து போகாதபடிக்கு அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்க முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முன்னோர்கள் பாவம் ஆண்டவரே பிள்ளைகளை இந்த நாட்கள் அது சிறைப்படுத்தி இருக்கும் என்று சொன்னா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களில் பிள்ளைகள் ஈடுபட்டிருப்பார்கள் என்று சொன்னா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் பார்ப்பார்கள், கேட்பார்கள், செய்வார்கள் என்று சொன்னா அப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்பா இந்த சரீரமாகிய சபையை ஆண்டவரே பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்தில் வலியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புறேன்ப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் வழியாய் உம்முடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். இந்த நாட்களில் பிள்ளைகளை சுகமாக்குகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் விசேஷமா இந்த நேரத்தில் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கடன் பாரங்கள் மாறுவதாக ஆண்டவர். கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற ஞானத்தினால நீங்க நிரப்புங்க ஆண்டவர். எல்லா பொத்தலான பைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சேமிக்கும்படியான ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வீணான செலவுகள்ல இருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஓ உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெக்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. இங்க இந்த நாள் ஆண்டவரே வந்து உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அப்பா அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா, எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமா இந்த நேரத்துல ரூம்காக தேடுகிற பிள்ளைகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரூமை நீங்க கட்டளையிடுங்க அப்பா. விசேஷமா இந்த நேரத்துல ஆண்டவரே எல்லா ரெண்ட்ஸ் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பொருளாதார ஆண்டவரே அந்த வீல்ட் ஆண்டவரே அந்த இன்க்ரீஸ இயேசுவின் நாமத்துல நாங்க கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெண்ட் காரியங்கள், ஃபீஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நீங்க லகுவாக்கி தருகிறதுக்காய் நன்றி. இந்த தேசத்துல நாங்க சுகமாய் வாழும்படியான வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. குடும்பமாய் வாழக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்க கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள சாட்சிகளை இந்த இடத்துல நீங்க எழுப்புகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க கடாட்சிக்கிறதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லா துதிக நம்ம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you all. Praise the Lord. Praise the Lord.